ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சங்கரா மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 100 கிராம் நல்லெண்ணெய் போட்டுருங்க. நல்லெண்ணெய் சூடாகணும். நல்லெண்ணெய் சூடானா நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எண்ணெயிலையும் செய்யலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு மீனெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம கழுவி வச்சிடணும். ஏன்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவி வச்சிடணும் மீனெல்லாம். மஞ்சத்தூள் கடுகெல்லாம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி நல்லா வச்சுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் சும்மா 1/4 ஸ்பூன். ஏன்னா நல்லா கசப்பு வந்துடும் அதிகமாக போட்டால். வெந்தயம் போட்டால் கசப்பு ரொம்ப வந்துடும், நிறைய போடாதீங்க. எப்போவும் 1/4 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னதாக வெட்டி 3 வெங்காயமும் 1 பச்சை மிளகா போட்டுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கு அது நல்லா சீக்கிரமாக வேவுறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. 1 பல் பூண்டு உரித்து வச்சு முழுசாகவே போடலாம், அதுவும் போட்டுருங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ்து சின்ன சின்னதாக வெட்டி அதுவும் போட்டுருங்க. நல்லா கிண்டிட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா தக்காளியில் நல்லா பிசைஞ்சு வரணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஏன்னா அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறமா விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். சும்மா லைட்டாக கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. வீட்டில் அரைச்ச மசாலா மிளகாத்தூள், குழம்பு மசாலா தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போடலாம். 3 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் எல்லாம் கலக்கி விட்ருங்க, நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஃபுல்லாகவே கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேம் மறுபடியும் ஃப்ளேம் வச்சு அவ்வளோதாங்க, மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அது எண்ணெயும் அப்படியே அது தக்காளி இருக்கு இல்லையா, அதுலேயே அது தண்ணி கொஞ்சம் நேரம் விடும். பாருங்கள், நல்லா எல்லாம் கலக்கி விட்டுருங்க. தக்காளிலாம் தெரியக்கூடாது, அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே தெரியாமல் இருக்கணும். நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. விட்டதுக்கப்புறம் சும்மா கொஞ்சோண்டு புளியை கரைச்சி வச்சுருக்க 1 கப் புளி அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாமே அதில் ஃபஸ்ட்டாக கலக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா கட்டியாக இருந்ததுன்னா பத்தாது. உப்பு கொஞ்சம் போடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா பத்தாது. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் பார்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து மூடி வச்சுருங்க. ஸ்லோ வச்சு மூடி வச்சுருங்க. எண்ணெய் விடும்போது எண்ணெய் கொஞ்சம் ஸ்லோ வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே அப்படி நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜில் மீன் எடுத்து போடணும். ஃபஸ்ட்டே நான் கழுவி வச்சுட்டேன். மீன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுட்டேன். மீன் தனித்தனியாக போடணும். மேலே அப்படியே மொத்தமாக எடுத்து போடக்கூடாது, ஏன்னா அப்படியே முள் தனித்தனியாக வந்துடும். தனித்தனியாக போடணும் எப்போவும். பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி சும்மா அப்படி கிண்டக்கூடாது. அந்த டைமில் மீன் போட்டதுக்கப்புறம் எப்பவும் கிண்டாதீங்க, மூடி வச்சுருங்க, ஸ்லோ வச்சுருங்க. எண்ணெய் விடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், எண்ணெய் விட்டுருச்சு நல்லா. இந்த பாருங்கள், மீன் முழுசாக இருக்குது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக போட்டு விட்ருங்க.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க.